ஜோதிடம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்குது, ஆராய வேண்டியது இருக்குது. நம்ம சுற்றி உள்ள கிரகங்கள் அதோடைய ஆதிக்கம் புவி மேலேயும் இருக்குது. அந்த புவி மேலே இருந்தால் அந்த புவியை சார்ந்து தான் ஒவ்வொரு உயிரும் இருக்குது. அப்போ அது மேலேயும் இருக்குது. உதாரணத்துக்கு அமாவாசை அன்னைக்கு கடல் கொந்தளிக்குது அப்போனா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் கடலில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்கள்ட்டையும் இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இந்த காஸ்மிக் ரேஸ் இதை மாதிரி விஷயங்கள்லாம் பூமியை நோக்கி வருது. அது மனிதனோட உடல்லையும் உயிர்லையும் பட்டு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த ஜோதிடம் நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் அதோடைய தாக்கங்கள் நமக்கு இப்படி இருக்கும், அது மூலமா வாழ்க்கை இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிதம் ஜோதிடம் என்பது. இதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதிகமாக படிக்கணும், அதிகமாக ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம என்ன தான் படித்தாலும் ஆராய்ச்சி பண்ணாலும் நம்ம கற்றுக்க வேண்டியது அதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஜோதிடங்கிறது ஒரு கடல் அளவுக்கு அறிவுள்ள ஒரு கலை. அதை முழுசாக தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தா சொல்கிறது கஷ்டம்தான். அதனால் நாம் ஆராய்ச்சி பண்ண வரையும் புரிஞ்சுக்கிட்ட வரையும் சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போது தவறுதல் வருது, இயல்பு தான். சில பேர் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க, சில பேர் குறைந்தளவு கற்றுக்கொண்டு சொல்லுவாங்க, சில பேர் தான் அதிகமாக கற்றுக்கிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறவங்க சொல்லும்போது வாக்குப்பளிதம் அதிகமாக இருக்கும். என்ன தான் ஜோதிடத்தில் சொன்னாலும் சொல்கிறது எல்லாமே நடக்கிறது இல்லை. ஜோதிடத்தில் ஒருத்தர் சொன்னாலும் யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பகுதி நடந்துடும். ஒரு சிலது தவறி போகலாம். அந்த தவறி போகிறதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, தவறான கணிப்பாக இருக்கலாம், அல்லது இறைவனுடைய ஆதிக்கம், இறை வழிபாடு இதன் மூலயமா அதனுடைய பாதிப்பு குறையலாம். இது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை சிந்தித்தாலே போதுமானது. இதோடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஜோதிடம் என்பதை புறக்கணிக்கவும் வேணாம், முழுக்க அதுவும் பின்பற்ற வேணாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது ஒரு வழிகாட்டுதல், அவ்வளோதான். அதை நம்பி முழுவதும் சார்ந்து இருந்துடாதீங்க. அதே நேரத்தில் புறக்கணிக்கவும் வேணாம். பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய உழைப்பு இருக்குது, உங்களுடைய திறமை இருக்குது, இறைவனுடைய அருள் இருக்குது. அதை நோக்கி பயணிங்க.